வணக்கம். தளபதி செய்த தரமான சம்பவத்தால் அதிர்ச்சியில் ஸ்டாலின். ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களையும் ஒரே ஒரு வீடியோவால் கதறவிட்டுவிட்டார் தளபதி விஜய் அவர்கள். முதல் மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. ஒட்டுமொத்த தமிழ் சேனல்கள் அனைத்தையும் கவர் செய்யும் விதமாக கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த சம்பவம் திமுகவை அதிர வைத்தது. தற்பொழுது மீண்டும் திமுகவிற்கு குடைச்சல் கொடுக்கும் விதமாக இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு மாடுகளையும் கன்றுகளையும் பணத்தையும் கொடுத்த பிறகு அவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து உபசரித்துள்ளார் விஜய் அவர்கள். இதில் ஒரு விவசாயி கூறிய வீடியோதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதில் விஜய் அவர்களை போன்று எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு இப்படி செய்தது கிடையாது. அந்த இடத்தில் சுமார் 14 முறை மாநாடு நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு கட்சி தலைவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். கடந்த முறை திமுக கூட அந்த இடத்தில் மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தது. ஆனால் எங்களிடம் அடாவடியாகவும் மிரட்டியும் இடத்தை வாங்கினார்கள். அதற்கான ஊதியம் கூட கிடைக்காமல் இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலில் முதலாவது இலக்கை எட்டுவதற்கு முன்பாகவே மக்களுக்கும் ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் அதிக அளவு நன்மை செய்து வருகிறார். நிச்சயமாக தேர்தலிலும் அவர் வெற்றியடைவார். நல்ல உள்ளம் கொண்ட அனைவரும் நிச்சயமாக விஜய் அவர்களுக்குத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்றும் அந்த விவசாயி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் விஜய் அவர்களை பற்றியான தவறான கருத்துக்களை திமுகவின் ஐடி விங்ஸ் பரப்பி வருகிறது. ஏனென்றால் பல லட்சம் தொண்டர்கள் அதிமுகவிலும் திமுகவிலும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் முதல் தேர்தலை சந்திக்கவில்லை. அதற்குள்ளாக தேர்தலில் தோத்து விடுவோம் என்று எப்படி கூறுகிறீர்கள்? அதிமுகவும் திமுகவும் முதல் தேர்தலில் வெற்றி அடைந்து விடுவோம் என்றுதான் நினைத்து களத்தில் இறங்குவார்கள். தோற்கடிக்கப்படுவதும் வெற்றி பெற அடைவதும் எல்லாம் மக்கள் கையில்தான் இருக்கிறது. எதிரே இருக்கக்கூடிய கட்சியால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை பாடமாக புகட்டியிருக்கிறார் விஜய் அவர்கள். ஏனென்றால் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் நிச்சயமாக தேவை இருக்கிறது. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பது தேர்தல் முடிவிற்கு பிறகுதான் தெரிய வரும். ஏனென்றால் மக்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டு காத்திருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்களது வருகை மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை உருவாக்கும் என்று விவசாயிகள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.